வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 8+1 சீட்டா ராஜ்யசபா உறுதியாம். திமுகவுக்கே சாக் கொடுத்த எஸ்பி வேலுமணி, அந்நியாரை வளைத்து போட்ட இபிஎஸ்ஆ. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனெனில் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு என கூட்டணி என அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு சூழல் என்பது கண்டிப்பாக மிக ஒரு பரபரப்பான சூழல் நிலவு கொண்டிருக்கிறதா. தமிழக அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சூடிவிடுத்த நிலையில்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க திமுகவோ மற்றும் அதிமுக ஆகிய திராவிட கட்சிகள் எல்லாம் அதற்கான வேலைகளை கூட செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்நிலையில் அனைவரின் எதிர்பார்ப்பையும் மீறி அதிமுகவின் ஒரு முக்கிய புள்ளியால் எஸ்பி வேலுமணி அவர்கள் தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைப்பதை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறதா. அதாவது கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எஸ்பி வேலுமணியை தொடர்ந்து தனது கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி வந்ததாக கூறப்படுகிறதா. திமுக தரப்பு கொடுத்த அந்த அழுத்தத்தை மீறி இந்த ஒரு மெகா டீலிங் ஒரு வெற்றிகரமாக முடிந்தது என்பது கூறப்படுகிறதா. இந்த அதிரடி திருப்பத்தின் பின்னணியில் தேமுதிகவுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வரும் தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு அதிமுக கொடுக்கும் தொகுதிகள் என்னவென்றால் 8 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி என கண்டிப்பாக வழங்கப்பட இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தேமுதிகவுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கீடு செய்வதாகவும் அதிமுக தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு திட்டவட்டமான வாக்குறுதிகளால் மனம் மாறிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய சம்மதம் தெரிவித்துள்ளாராம். அதாவது கோவையில் நடந்த இந்த ரகசிய பேச்சுவார்த்தை மற்றும் அதன் முடிவு என்பது தேமுதிகவை வளைக்க நினைத்த திமுகவுக்கு ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மட்டுமின்றி தமிழக தேர்தல் களத்தில் ஒரு சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிகவிற்கு மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனெனில் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கண்டிப்பாக தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இம்முறை தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் வாழ்வாசாவா என்ற நோக்கில்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், அவருடைய எதிர்கால அரசியல் என்னவாக இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிக சேரும் கூட்டணி தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.